Our chief guest, Zone President of Zone 16, JFD Mr. Vijay Ganesh sir, and guest of honor, A. Saravanan, Director of Seeds NGO, and Zone Vice President of Region B, Zone 16, JFM M. Dinesh Kumar sir, and Zone Officers, Boss Zone Officers, other LO Presidents, அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவுட் கோயிங் பிரசிடென்ட் டீமை நான் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் இந்த ஜேசிக்குள்ள எப்படி வந்தார், இந்த ஒரு வருட காலமாக அவர் பயணம் செஞ்சு சாதனைகள் பண்ணதை விளக்குனாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் மெம்பராக சொன்ன மாதிரி மெம்பராக ஜாயின் பண்ணிக்கிறது தான் கேட்டாங்க. அவர் சாதாரண ஆள்லாம் கிடையாது. இஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இன் தர்மபுரி. அவரை பற்றி அவருக்கு தெரியுமா என்னமோ தெரியாது, ஆனால் எங்களுக்கு தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக இருங்க, ஒரு எல்லோ கிரியேட் பண்ணி பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு ஒரு எல்லோ கிரியேட் பண்ணி அதில் எல்லா மெம்பர்ஸும், அதுவும் இந்த ஜேசி தர்மபுரி பில்லர்ஸோட டிசிப்ளினை நான் ரொம்ப விருப்பமாக பார்ப்பேன். அவர் யாரையும் கூப்பிட்டெல்லாம் ஃபோன்லாம் பண்ண மாட்டார். ஒரே ஒரு மெசேஜ் போடுவார், இத்தனை மணிக்கு அப்படின்னா ஜேசி தர்மபுரி பில்லர்ஸ் மெம்பர்ஸ் அனைவரும் வந்துருவாங்க. அவ்வளோ அவரோட சொல்லுக்கு அன்பால கட்டுப்பட்டு வச்சிருக்கிறார் எல்லா மெம்பர்ஸையும். இந்த வருஷம் சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஸோ கங்க்ராச்சுலேட்ஸ். அவர் மேலும் மேலும் அவரோட வாழ்க்கையில் வளர வாழ்த்துக்கள். செகண்டாக இன்கமிங் பிரசிடென்ட் தீப்பொறி அப்படின்னா உண்மையான மிகப்பெரிய பொறி ராம்குமார் சார் மற்றும் உங்களோட இந்த எல்லோ கவர்னிங் போர்ட் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையான தீப்பொறி தான் நம்ம பிரசிடென்ட். அவருக்கு எங்கள் ஜோன் பிரசிடென்ட் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த வருஷம் பிரசிடென்ட்ஸ்னாவே எல்லாமே தீப்பொறியா இருக்கிறாங்க. சிறந்த பேச்சாளர்கள் எல்லா ஒரு ராணிப்பேட்டை போயிருந்தோம், இன்ஸ்டாலேஷன் போயிருந்தோம், எல்லா இடத்துலையும் அருமையான பேச்சாளர்கள் உள்ள எல்லாமே தீப்பொறிகளா இருக்கிறாங்க. இதுக்கு வழிநடத்துறவரு மிகப்பெரிய ஜாம்பாவான் யாருன்னா விஜய் கணேஷ் சார். இன்னைக்கு ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க இந்தியா லெவலில் நம்பர் 1-ஆ அவர் இந்த வருஷம் ஜோன் டைரக்டர் ட்ரைனிங்கில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா லெவலில் வாழ்த்துக்கள் சார். ராம் சார் அவரை பற்றி பேசணும்னா நான் முதல்ல ஃபேஸ்புக்கில் அந்த பாம்பு ரிலேட்டடாக தான் பார்த்தேன். அதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் ஒருத்தர் இருக்காரா அப்படின்றத பார்க்கும்போது அதுக்கு மேலே வினோத் சார் நெக்ஸ்ட்டு நம்ம செக்ரட்டரியா ராம்குமார் சார் எடுத்து அவர் அடுத்த வருஷம் பிரசிடெண்டாக பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நாங்களாம் கொஞ்சம் ஏஜ்டாக வந்தோம், அவர்லாம் ஏஜ் ரொம்ப கம்மி. பல சாதனைகள் பண்ணோம். இந்த ஜேசின்றது நான் ஜேசிக்குள்ள வந்தது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான் நான் உள்ள வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன ரூம்ல இங்க தேவசம்பட்டியில் ஒரு சின்ன ஒரு ஹாலில் ஒரு ஓரியன்டேஷன் பண்ணாங்க. அப்படிதான் வந்தோம். அதுக்கப்புறமேட்டு பிரசிடென்ட் அப்படின்னாங்க. ஜேசிக்குள்ள வரும்போது அதுக்கு மேலே ஒரு டீம் ஃபார்ம் ஆச்சு. டீம் ஃபார்ம் ஆகி ஒவ்வொரு விஷயங்களும் ஜேசியில் என்னை இன்வால்வ் பண்ணும்போது அதோட எசன்ஸ் தெரிஞ்சது. அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி இருக்கு ஜேசியில். இட்ஸ் அ லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஒரு தலைவர்களை செதுக்கி ஒரு உன்னதமான தலைவர்களாக்குற ஒரு மிகப்பெரிய இயக்கம் தான் ஜேசி. அதுக்கு உண்மையாக நான் ரொம்ப தலைவணங்குறேன். ஏன்னா இப்போ எல்லோவில் எல்லா ஆஃபீஸர்ஸும் நம்ம பொறுப்பேற்றுக்கிட்டோம். இந்த பொறுப்பேற்றதை நம்ம ஜேசிஸில் 6 விதமான போர்ட்ஃபோலியோ, இன்னொரு போர்ட்ஃபோலியோவும் இருக்கு, 7 போர்ட்ஃபோலியோ. இந்த 6 விதமான போர்ட்ஃபோலியோவை நம்ம ஒர்க் பண்ணும்போது, இண்டிவிஜுவலாக ஒன்றா ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சிற்பத்தை செதுக்கிற மாதிரி செதுக்கி ஒரு மிகப்பெரிய லீடர் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட், செகண்ட் ட்ரைனிங்,
தேர்ட் வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், ஃபோர்த் பிஸ்னஸ், ஃபிஃப்த் growth அண்ட் டெவலப்மெண்ட், சிக்ஸ்த் பிஆர் மார்க்கெட்டிங், செவன்த் இன்டர்நேஷனலிசம், மேனேஜ்மெண்ட். அவ்வளோ ஒரு அருமையான ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். எவ்ரி மந்த்லி ரிப்போர்ட் வந்து 10ஆம் தேதிக்குள்ள சப்மிட் பண்ணணும். நான் எங்கேயுமே பண்ணல, அடிச்சு பிடிச்சி நானும் விஜயகுமார் சாரும் பண்ணுவோம். நைட்டு 12 மணி இருக்கும், 11:50 2 பேரும் பேசி சப்மிட் பண்ணலான்னு கேட்டோம். அந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் எப்படி எல்லா விஷயங்களும் அங்கே கற்றுக்கிட்டோம். டாக்குமெண்டேஷன், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸு, எப்படி வந்து ஒருத்தர்கிட்ட பொலைட்டாக பேசுறது, எப்படி அவங்கள கொண்டு வர்றது, எப்படி மெம்பர்ஷிப் பண்ணுறது, எல்லா விஷயங்களும் நம்ம வந்து நான் லேர்ன் பண்ணினேன். செகண்ட் வந்து ட்ரைனிங். நிறைய ட்ரைனிங்ஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங், அந்த ட்ரைனிங்கில் ஆரம்பித்து இன்னைக்கு வந்து நேஷனல் லெவல் ட்ரைனிங் வரைக்கும் இருக்குது. லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். இன்னைக்கு தருமபுரியில் கலெக்ட் இருக்கிறாங்க ட்ரைனிங்கு. அது நம்ம ஊர்லேருந்து ஜோன் டைரக்டர் ட்ரைனிங் நிவேதினி மேடம் வந்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம். ஆக்சுவலாக இங்கே ஆரம்பிச்சு இன்னைக்கு ரொம்ப பெருமையான விஷயம். இன்னைக்கு அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நிறைய ட்ரைனிங்ஸ் இருக்குது நம்ம இதில். ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனாக ட்ரைனிங்ஸ் வந்து இன்னைக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நாம் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஜேசினாவே ட்ரைனிங் தான் எல்லாத்துக்குமே தெரியும். ஆக்சுவலாக ட்ரைனர் அப்படின்றது தான். இன்னைக்கு ட்ரைனர்ஸ் நிறைய உருவாகிருக்கிறாங்க, உருவாக போகிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அந்த ட்ரைனிங்ஸில் வந்து இருக்குது. தேர்ட் வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னும் போது சர்வீஸ் பண்ணுறது, பிளட் டொனேஷன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது அப்படின்னா, பட் நம்ம ஜேசிஸில் சொல்கிற விஷயம் என்னன்னா, என்ன இம்பேக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ், கம்யூனிட்டியில் என்ன வந்து ப்ராப்ளம் இருக்கோ அந்த ரூட் காஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ரூட் காஸை ஆராய்ச்சி எடுத்து அதுக்கான நிரந்தர சொல்யூஷன், சஸ்டைனபிள் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு தான் நம்ம ஜேசி. அது வந்து இங்கே தான் வந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, அதுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு, ஆக்டிவ் சிட்டிசன் ஃப்ரேம் ஒர்க். ஸோ அந்த விஷயங்களும் வந்து இங்கே வந்து கற்றுக்கிட்டு ஏனோ தானோ போய் ப்ராஜெக்ட்லாம் பண்ணாமல் இப்படிதான் ப்ராஜெக்ட், இப்படிதான் ரூட் காசு, இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி இப்படிதான் பண்ணணுன்ற அந்த விஷயங்களும் வந்து இந்த ஜேசியில் கற்றுக்கிற விஷயம் தான். அடுத்த ட்ரைனிங்ல சொல்ல போனா பார்லிமெண்டரி ப்ரொசீஜர்ஸ். யாரு பிரசிடென்ட் எங்க இருக்கணும், செக்ரட்டரி எங்க இருக்கணும், சீஃப் கெஸ்ட் எங்க இருக்கணும், கெஸ்ட் ஆஃப் ஆனர் எங்க இருக்கணும், இது எல்லாமே வந்து சிஏபிக்குள்ள சொல்லி கொடுத்து ஒரு மீட்டிங் நடக்கும்போது நாம எப்படி அந்த மீட்டிங்ல வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும்ல, அது எல்லாமே இன்னைக்கு கற்றுக்க முடியுது. இன்னைக்கு அதுவும் வந்து ஜோன் கவர்னிங் போர்டில் வந்து நானும் ஒரு மெம்பராக இருக்கும்போது நியூ டு த ஜட்ஜிபி கற்றுக்கிறது ரொம்ப ஆவலாக இருக்கேன். அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது ஒவ்வொரு விஷயங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது. இந்த மாதிரி சிஏபி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இன்னைக்கு நியூ லேர்னிங்ஸாக வந்து இன்னைக்கு கற்றுக்கிட்டு இருக்கோம். பிஸ்னஸ் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் வந்து ஜேசியில் கிடைச்சிருக்கு. ஒரு ப்ரோக்ராமாக ஜேகாம்ன்ற ஒரு பிஸ்னஸ் ப்ரோக்ராம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம தருமபுரியில் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லா ஜேகாம் மெம்பர்ஸும் வந்துருக்கீங்க. ஃபிஃப்த்து growth அண்ட் டெவலப்மெண்ட். அந்த இது கூட எப்படி மெம்பர்ஷிப் வந்து நம்ம உள்ள பண்ணுறது, அந்த விஷயங்களும் கற்றுக்கிறோம். பிஆர் மார்க்கெட்டிங்கு, எப்படி நம்ம வந்து ஜேசியை ரீச் பண்ணணும் வெளியில் அப்படின்ற விஷயம். இன்டர்நேஷ்னலிசம், வெளியில் இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய ஆஸ்பேக்கு, இந்த மாதிரி விஷயங்கள், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நம்மளுக்கு இருக்குது. குளோபலாக வந்து நம்ம நெட்வொர்க் ஆகுது. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ஜேசியில் வந்து கொட்டி கிடக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். அது என் லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் ஜேசி ப்ரூஃப். ஜேசியில் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஐம் ஸோ கிரேட்ஃபுல் டு ஜேசி ஆல்வேஸ். ரொம்ப அருமையான விஷயம். இந்த ஜேசி தருமபுரி இன்னைக்கு 2 கிளையமா என்று சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ராம்குமார் சார் இந்த வருஷம் கலக்குவார், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஒன்ஸ் அகைன் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறேன். இந்த வருஷம் வந்து மிகவும் ஒரு சிறப்பான வருடமாக உங்களுக்கு இருக்கணும். ஜேசியில் பல எண்ணற்ற சாதனைகள் ஜோன் லெவலில், நேஷனல் லெவலில்
வேர்ல்டு அளவில் வந்து நீங்கள் வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும். அதுக்கு வந்து ஜட்பி உங்களுக்கு ஸ்ட்ராங் நம்ம மகத்தான ஜட்பி இருக்காரு, அவரோட துணையோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ.